பிறப்பிலிருந்தே வளர்ச்சி தரும் ஜாதக அமைப்பு. இது ஒரு அரிய யோக அமைப்பு. லக்னாதிபதி 5ஆம் பாவ அதிபதி மற்றும் 9ஆம் பாவ அதிபதி இவர்கள் மூவரும் வலிமையாக இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு பிறப்பு முதல் வளர்ச்சி என்பது ஒரு நிச்சயமான நெறியாக மாறுகிறது. லக்னம் தான் உயிரின் வாசல். அதன் அதிபதி வலுவாக இருக்கும்போது மனிதன் இந்த பூமியில் தனது பாதையை உறுதியுடன் ஆரம்பிக்கிறார். 5ஆம் பாவம் என்பது புத்தி, பாக்கியம், முன்ஜென்ம புண்ணியம். அதன் அதிபதி வலுவாக இருக்கும்போது நல்வினைகள் உயிரை வழி நடத்துகின்றன. 9ஆம் பாவம் தர்மத்தின் நிழல். அதன் அதிபதி வலுவாக இருக்கும்போது தெய்வத்தால் அருளும் குருவின் ஆசீர்வாதமும் ஒருவரை உயர்த்தும். இந்த 3 கிரகங்களும் வலுவாக இணைந்திருக்கும் போது மனிதன் வாழ்க்கையை ஆரம்பமே உச்சத்திலிருந்து தொடங்குவதைப் போல் இருக்கும். செல்வம், புகழ், கல்வி, வாய்ப்புகள் அனைத்தும் பின்தொடரும். ஆனால் இதற்கு ஒரு ஆன்மீகமான ரகசியம் உண்டு. இந்த மூவரில் ஒருவர் வலு குறைவான நிலைக்கு போனால், அதாவது ஒரு கிரகம் திருப்தியற்ற நிலையில் சென்றுவிட்டால் அது ஒரு வலிமையான கர்ம சோதனையை தொடங்குகிறது. அந்த வரை வளர்ந்த உயரம் சில நாட்களில் தேய்ந்து போகும். வளர்ச்சியின் மேடை திடீரென விலகும். நிச்சயமெனத் தெரிந்த வெற்றி நிமிடங்களில் கேள்விக்குறியாக மாறும். ஏனெனில் வாழ்க்கை என்பது தவிர்க்க முடியாத கர்மத்தின் பயணம்தான். கர்மத்திற்கு அப்பால் எதுவும் நிரந்தரம் இல்லை. நாம் எதை பெற்றோமோ அது நம்முடையது என்பதற்காக இல்ல. நாம் அதற்கு பொருத்தமானவர்களாக இருக்கும்போது மட்டுமே அது தங்கும். எனவே ஜாதகம் வளர்ச்சிக்கு வாய்ப்பு தரலாம். ஆனால் அந்த வளர்ச்சி நிலைத்திருக்க வேண்டுமென்றால் தர்மத்தின் வழியிலும் பணிவின் பாதையில் நடந்தே ஆக வேண்டும்.